லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1 - 21 வரைக்கும் நான் ஒரு வசனம் நீங்கள் ஒரு வசனமாக மாறி மாறி வாசிப்போம். லூக்கா 8 1 - 21 வரை நான் ஒரு வசனம் நீங்கள் ஒரு வசனமாக மாறி மாறி வாசிப்போம். பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். 12 அவருடனே கூட இருந்தார்கள். ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்து மிதியுண்டது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் கூட வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் இந்த உவமையின் கருத்து என்னவென்று அவரிடத்தில் கேட்டார்கள். அந்த உவமையின் கருத்தாவது விதை தேவனுடைய வசனம். கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். வெளியரங்கமாகாத ரகசியமும் இல்லை, அறியப்பட்டு வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. அப்பொழுது அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தினாலே அவர் அண்டையிலே அவர்கள் சேரக்கூடாது இருந்தது. அதற்கு அவர் தேவனுடைய வசனத்தை கேட்டு அதின்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரருமாய் இருக்கிறார்கள் என்றார். போதும். இந்த உவமை நமக்கு ஒரு நல்ல அதாவது நமக்கு பழக்கமான அதிகமாக தெளிவாக தெரிந்த, ஏன் சில நேரங்களிலே கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் கூட இதை பற்றிய காரியங்களை அறிந்திருக்கிறவர்களாக, அதாவது இந்த ஒருவன் விதைக்கிறான் என்று சொல்லக்கூடிய காரியங்கள் கேட்டிருக்கிறவர்களாக இருப்பார்கள். அருமையானவர்களே, இந்த ஊமையினுடைய மூலமாக கர்த்தர் நமக்கு சொல்ல விரும்பினர்கள் இந்த காரியத்தை கர்த்தர் இந்த வேதாகமத்திலே புதிய ஏற்பாட்டிலே வைத்திருக்கிறதனுடைய நோக்கம் இவர்களை அறிகின்ற பொழுது நிச்சயமாக அது நமக்கு எவ்வளவு முக்கியம், அவசியம், தேவை என்பதை நாம் உணர்கிறோம். அதாவது முதலாவது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையை எல்லாவற்றையும் நமக்கு செய்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிய வைத்ததும் இந்த தேவனுடைய வார்த்தை தான். அவர் மீது நமது விசுவாசத்தை கொண்டு வந்ததும் இந்த வார்த்தை தான். நாம் அவரை பின்பற்றுகிற இந்த வாழ்க்கையில எப்படி அவரை பின்பற்ற வேண்டும், எப்படி ஆராதிக்க வேண்டும், எப்படி ஜீவிக்க வேண்டும், எல்லாவற்றுக்கும் நமக்கு ஒரு ஆதாரம் என்று சொன்னால் இந்த தேவனுடைய வார்த்தை தான். இந்த தேவனுடைய வார்த்தையை எப்படி கேட்க வேண்டும் என்பதை பற்றிய கருத்தோடு தான் இந்த உவமையை சொல்கிறார். ஏனென்றால் அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை அதிகமாக கேட்டார்கள்.
ஆனால் இன்று நம்மை போல இல்லை. ஏனென்றால் இன்று வேதாகமம் நம்முடைய சொந்த தாய்மொழியிலே நம் அனைவருக்கும் ஒவ்வொரு வீட்டிற்கு ஒன்றாக அல்லது ஒரு நபருக்கு ஒன்றாக இந்த வேதாகமும் நம்முடைய கரங்களிலே சொந்த தாய்மொழியிலே கிடைக்கின்றது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாட்களை, அதாவது ஆண்டவர் இந்த உலகத்திலே வாழ்ந்து இந்த தேவனுடைய வார்த்தைகள்லாம் சொல்லுகின்ற நாட்களிலே வேதாகம் என்பது நியாயப்பிரமாணம் மட்டும்தான். நியாயப்பிரமாணம், தீர்க்கதரிசிகள், சங்கீதங்கள், இந்த புஸ்தகங்கள் எபிரேய மொழியிலே எழுதப்பட்டிருந்தன. ஒவ்வொன்றும் பெரிய பெரிய தோல் சுருட்களிலே எழுதப்பட்டிருந்தன. ஆதியாகமம் என்றால் என் உயரத்திற்கு இருக்கும், என்னை விட அகலமா இருக்கும், இவ்வளவு பெரிய உயரத்துல அகலத்துல தோல் சுருக்கள் சுருக்கப்பட்டிருக்கும். அந்த தோல் சுருக்கள் எழுதப்பட்டிருக்கு. இவ்விதமாக பெரிய பெரிய கற்சாடிகளுக்குள்ளாக ஒவ்வொரு அதிகாரமாக, இப்ப 66 ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் என்றால் 66 புஸ்தகம், 64 தோல் சுருள் அதுக்குள்ள இருக்கு. அப்படியாக இருக்கக்கூடிய நாட்களிலே எல்லாரிடத்திலும் வேதாகமம் இருக்காது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் கூட ஆசாரிகள், அதாவது பிரதான ஆசாரியர்களிடத்திலே வேதாகமத்தினுடைய ஒரு பிரதி இருக்க வேண்டும். பின்பு ராஜாவினிடத்திலே இருக்க வேண்டும். பின்பாக அது நாளடைவிலே என்ன ஆகுதுன்னா, இந்த பிரதிகளை பிரதி எடுப்பவர்கள் அநேகர் ஏற்பட்டார்கள். அதற்கென்று துறவிகளைப் போல வாழக்கூடியவர்கள் இந்த இஸ்ரவேலுக்குள்ளே இருந்தார்கள். அவர்கள் எசேனர் என்று அழைக்கப்பட்டார்கள். இவர்கள் எப்படி பிரதி எடுத்தார்கள் என்று சொன்னால், நமக்கு எவ்வளவு பயபக்தியோடு இந்த தெய்வ காரியத்தை ஒரு சாதாரண, அதாவது இந்த வேதாகமத்தை அதை போலவே இன்னொரு பிரதி எடுப்பதற்கு எளிதான காரியம் இல்லை. ஏனென்றால் இன்று 1 மணி நேரத்துல 10,000 காப்பி அச்சடிச்சிடலாம். இன்னும் இப்ப இருக்கிற அந்த மெஷின் டெக்னாலஜிலாம் வச்சு கம்ப்யூட்டர்ல ஒரு பிரிண்ட் போட்டா போதும், அது பைபிளாகவே, அதாவது பிரிண்ட் அடித்து கட்டிங் பண்ணி பைன் பண்ணி முழு வேதாகமம் வெளியில வைக்கிற அளவுக்கு டெக்னாலஜி வந்துருச்சு. ஆனால் அன்று அப்படி கிடையாது. ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து எழுதணும், பார்த்து பார்த்து எழுதணும், கையால தான் எழுதணும். அந்த கையால் எழுதுறது இன்னைக்கு நம்ம பால் பயன்மெண்ட்ல கட கட கடன்னு எழுதிட்டு போற மாதிரிலாம் எழுத முடியாது. அந்த மயில், அதாவது பறவைகளுடைய இறகு அல்லது ஈக்குச்சி மாதிரி, கம்புகள் மாதிரி அதை கூர்திட்டி அதில் பக்கத்தில் மைய வச்சு, அல்லது அதாவது ஒரு சாயத்தை வச்சு, இப்போ பின்னாடி மை கைன்னு கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடி சாயங்கள் இருந்தது. அதை தொட்டு தொட்டு அவங்க ஒரு படம் வரைகிறது போல தான் வரையணும். ஒவ்வொரு எழுத்தையும் ஒவ்வொன்றா எழுதி எழுதி வைக்கணும். அதற்காக அநேகர் என்ன செய்வாங்க, தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து, அதாவது தேவனுடைய வார்த்தை நியாயப்பிரமாணத்தை பிரதி எடுத்த விதம், இதை ஒவ்வொன்றாக பிரதி எடுக்க வேண்டும் என்பதற்காக அதற்கென்று தங்களை அர்ப்பணித்தார்கள். திருமணம் செய்ய மாட்டார்கள், துறவிகளைப் போல இருப்பார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் காடுகளுக்குள்ளாக, வனாந்தரங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய குகைகளிலே வசிப்பார்கள். நிறைய பேர் இருப்பாங்க, 20, 25, 30 பேர் இப்படி ஒவ்வொரு குகையில் அதிகமாக வாழ்வார்கள். இவர்களுக்கு வேற எதுவுமே, இவங்க மனிதர்களோடு, சாதாரண மனிதர்களோடு தொடர்பு கொள்ளவே மாட்டார்கள். இவர்களுக்கு சாப்பாடு அளிப்பதை புண்ணியமாக எண்ணி என்ன செய்வார்கள் என்று சொன்னால், இஸ்ரவேலில் உள்ள ஜனங்கள் இவர்களுக்கு 3 வேளைக்கு தேவையான சாப்பாடை எடுத்து ஒரு இடத்துல, அந்த குகைக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு இடத்துல வைத்து விட்டு சென்று வருவார்கள். இவர்கள் சென்ற பின்பு அவர்கள் வந்து அந்த சாப்பாடை எடுத்துக்கொண்டு செல்வார்கள். இவ்விதமாக மனித தொடர்பு இல்லாமல், அதாவது மனித உலக வாழ்க்கையோடு தொடர்பு பட்டு தங்களை தீட்டுப்படுத்தாத விதத்துல இந்த வேதனுடைய வார்த்தையை பரிசுத்தத்தோடு அவர்கள் பிரதி எடுக்க வேண்டும் என்பதற்காக வாழ்ந்தார்கள். இவருக்கு பேர் எசேனர் என்று அழைக்கப்படும். பிறகு இவர்கள் இருந்துதான் நியாய சாஸ்திரி, வேத பாரர்கள், இப்படிப்பட்டவர்களெல்லாம் எழுப்பினார் ஜனங்களுக்கு இந்த வேதாகமத்தை கற்றுக் கொடுப்பதற்காக. இவர்கள் இந்த எசேனர்கள் பிரதி எடுத்து கொடுப்பார்கள். இதை கற்றுக் கொடுப்பவர்களுக்கு முனிவர்கள் போன்ற சில, கமாலியல் போன்றவர்கள் என்ன செய்வார், தங்களுக்கு கீழாக ஒரு சீசர்களை வைத்துக் கொண்டு இந்த வேதாகமத்தின் அர்த்தம் என்ன என்ன என்று சொல்வார். இப்படிதான் சில பேர் வேத பாரகர்கள் என்றால் வேதத்துக்கு விளக்கம் கொடுப்பவர்கள், நியாய சாஸ்திரிகள் என்றால் வாழ்க்கைக்கு தேவையான வேதபூர்வமான ஆலோசனைகளை கொடுப்பவர்கள் நியாய சாஸ்திரிகள், பிரச்சனைகளை தீர்த்து வைப்பவர்கள் என்று சொல்லலாம். இப்படிப்பட்ட குழுக்கள் எல்லாம் பின்னாடி பின்பான நாட்களிலே எழுந்து அவைகள் எல்லாம் நாம் பார்க்கிறோம். வேதாகமத்தில் வேத பாரகர், இந்த பரிசேயர் என்பவர்கள் இந்த பழைய ஏற்பாட்டை அப்படியே கடைபிடிக்கக்கூடியவர். அப்ப இவ்வளவு தூரம் மக்களுக்கு இருந்தும் கூட மக்களுடைய வாழ்க்கையிலே, அந்த இஸ்ரவேலுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமானபடி அவர்கள் வாழவில்லை. ஆகவேதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார், இந்த பிரதி எடுக்கிறதுல இவ்வளவு சிரத்தை எடுத்து பிரதி எடுக்கிறாங்க,
இதை கற்றுக் கொடுப்பதற்கு இவ்வளவு மக்கள் கற்றுக் கொடுக்கறதுக்கு இருக்கிறாங்க. இவ்வளவு தூரம் இருந்தும் உங்க வாழ்க்கையில மாற்றம் இல்லை, உங்க வாழ்க்கையில கனிகள் இல்லை என்ற விதத்துல நீங்கள் இந்த வசனத்தை எப்படி கேட்கிறீர்கள்? இந்த ஓமையை சொன்னதாதான், நிறைய கேட்குறீங்க, ஆனா எப்படி கேட்குறீங்க? எப்படி கேட்டா பலன் தர முடியும், எப்படி கேட்கலன்னா பலன் தர முடியாது அப்படிங்கிறதுக்காக நம்முடைய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வசனத்தை கேட்டு அவன் அதற்கு ஏற்ற ஒரு பலனை கொடுப்பதற்கு அவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக சொல்லப்பட்டதுதான் இந்த ஓமை. நாம் இப்பொழுது முதலாவது நாம் பார்க்கிறோம், இங்கு 3 பிரிவான மக்கள் இருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவுடனே 3 பிரிவான மக்கள் இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இவர்களை பற்றி நாம் அறிந்து கொள்வது அவசியம். முதலாவது என்னவென்றால், முதலாவது வசனத்துல 12 அவருடனே கூட இருந்தார்கள். இந்த 12 யார் என்றால் நமக்கு தெரியும், 12 அப்போஸ்தலர்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 30வது வயதில தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, பரலோக ராஜ்யத்தை குறித்து ஜனங்களுக்கு பேசும்படியான ஊழியத்தை அவர் துவங்கினார். அதாவது யோவான் ஸ்நானம் மூலமாக ஞானஸ்தானம் பெற்ற பின்பு அவர் ஊழியம் செய்ய தொடங்குகிறார். அப்பொழுது அவர் தன்னுடனே இருக்கும்படி 12 பேரை தெரிந்து கொள்கிறார். அந்த 12 பேருக்கு அப்போஸ்தலர் என்ற ஒரு பெயரை, பட்டத்தை அவர்களுக்கு கொடுக்கின்றார். இவர்கள் அவருடனே எப்பொழுதும் இருந்தார்கள். இவர்கள் அதற்கு முன்பாக பல்வேறு வேலை பார்த்து வந்தார்கள், மீன் பிடித்து வந்தார்கள். சில பேர் ஒவ்வொரு வேலை இருந்தார்கள், ஆயக்காரர் வேலை செய்தார்கள். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இப்பொழுது இயேசு கிறிஸ்துவுடனே கூட அவர்கள் அதாவது அவருக்கு ஒரு சீஷர்களாக அவரோடே படுத்து, அவரோடே உறங்கி, அவரோடு சாப்பிட்டு, அவர் போகிற இடமெல்லாம் போய்கொண்டே அவரை பின்பற்றி போகக்கூடிய ஒரு சீஷர் கூட்டமாக அவர்கள் இருந்தார். 12 பேர் முதலாவது. அதுக்கப்புறம் 70 பேர் வந்தாங்க. பின்பு இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தது 120 பேராக அவர்கள் மேலறையிலே கூடினார்கள். இதுல 12 பேர் சீஷர்கள், அதே போல சீஷிகளும் இருந்தார். அதைத்தான் நாம் அடுத்து பார்க்கிறோம். இந்த 12 பேரும் ஒரு விசேஷமான ஒரு கூட்டம், அப்போஸ்தலர்கள். அதுக்கடுத்து 2வது வசனத்துல நம்ம 2-3 வசனங்களிலே பிசாசுகள் நீக்கப்பட்ட, வியாதிகள் சுஸ்தமான ஸ்திரீகள் அவரோடு இருந்தார்கள். அவர்கள் தங்கள் ஆஸ்திகளால் கர்த்தருக்கு ஊழியம் செய்து வந்தார்கள் என்ற வார்த்தை பார்க்க. இது ஒரு கூட்டம். முதலாவது இயேசு கிறிஸ்துவோட இருந்து, இயேசு கிறிஸ்துவிலிருந்து கற்றுக்கொண்டு, இயேசு கிறிஸ்துவினுடைய வசனத்தை பிறருக்கு அறிவிக்கக்கூடிய 12 பேர். அதற்கப்புறமாக இதை சொல்லப்போனால் வேத வசனத்தை பிரசங்கிக்க கூடிய தேவ பிள்ளைகளுக்கு ஒரு அடையாளம். ரட்சிக்கப்படுகிற எல்லா தேவ பிள்ளைகள் இருக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்துவோட இருந்தென்றால் அவரோடு அவருடைய சமூகத்தில் ஐக்கியத்தில் தரித்திருந்து அவரிடத்திலிருந்து வசனத்தை கற்றுக்கொண்டு பிறருக்கு வசனத்தை அறிவிக்கிற கூடிய ஒரு கூட்டம், சீசத்துவ கூட்டம் என்று சொல்றார். அன்று அப்போஸ்தலர்கள். இப்பொழுதும் அப்படித்தான், இப்படியாக ஒரு கூட்டத்திலே நாம் இருக்கலாம். இன்னொன்று, இவ்விதமாக வசனத்தை பேசுகிற, பிரசங்கிக்கிற அந்த வரம் பெறாதவர்களாக இருக்கலாம், அழைப்பு பெறாதவர்களாக இருக்கலாம். ஆனால் வேறு வகையிலே கர்த்தருடைய ஊழியத்தை தாங்குகிறவர்கள். இது ஒரு கூட்டம் தான். ஸ்திரீகள் என்ன செய்யலாம்? ஒரு சபையாக தேவனுடைய ஊழியம் நிறைவேறுவதற்கு அநேக விஷயங்கள் இருக்கின்றன. பற்பல விதமான விதத்திலே ஊழியர்கள் இருக்கின்றன. சமையல் செய்வது, அந்த வீட்டை பராமரிப்பது, வரக்கூடிய ஊழியம் செய்யக்கூடிய ஊழியர்களை உபசரிப்பது, இன்னும் ஒரு கூட்டம் நடக்க வேண்டும் என்றால் அநேக விஷயங்கள் தேவைப்படுகின்றன. வசனத்தை பிரசங்கிப்பதை தவிர்த்து அநேக விஷயங்கள் தேவைப்படுகிறது. அதற்கு பண தேவைகள் இருக்கின்றன. இங்கு ஆஸ்திகளால் ஊழியம் செய்த என்ற வார்த்தை அந்த ஸ்திரீகளை பற்றி பார்க்கிறோம். இப்படி பலவாறாக, அதாவது மொத்தத்துல ஒன்று தேவனுடைய வசனத்தை பிரசங்கிப்பவர்கள், மற்றொன்று சபையை தாங்குகிறவர்கள். பல்வேறு விதங்களில் சபையை நடப்பதற்காக எல்லா வகையிலும் தாங்கக்கூடியவர்கள். இது 2வது கூட்டம். 3வது கூட்டம் 4வது வசனத்திலே பார்க்கிறோம். சகல பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடின போது, திரளான ஜனங்கள் வந்தாங்க. இந்த 2 கூட்டம், ஒன்று இயேசு கிறிஸ்துவை போலவே ஊழியம் செய்தது, ஒன்று இயேசு கிறிஸ்துவை தாங்கியது, மற்றொன்று என்று நான் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவே இந்த உலக தேவைகள், அவருக்கு வேண்டிய தேவையான காரியங்கள் எல்லாத்தையும் தாங்கக்கூடியது, அதுதான் சபையை தாங்கக்கூடியது வைத்துக் கொள்ளும். இன்னொரு கூட்டம் இருக்குங்க, திரளான ஜனங்கள் வந்தாங்க. ஆண்டவர்கிட்ட இருந்து நிறைய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை பெற்று சென்றாங்க, வசனத்தை கேட்டு சென்றாங்க. ஆனா அவர்களுடனே அவர்கள் இருக்கவில்லை. அவர்கள் வந்தார்கள், நன்மையை பெற்றார்கள், ஆசீர்வாதங்கள் பெற்றார்கள், பின்பு தங்களுடைய வாழ்க்கைக்கு திரும்பி சென்றார்கள். 3 விதமான கூட்டத்தார் அன்று இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறார். இந்த இடத்துல நாம எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? நான் இயேசு கிறிஸ்துவோடு இருந்து
அவருடைய வார்த்தையை சுவிசேஷத்தை அறிவித்து அவருக்கு ஊழியம் செய்யக்கூடிய கூட்டத்திலே நான் இருக்கிறேனா, அல்லது அந்த ஊழியத்தை தாங்கக்கூடியவனாக நான் இருக்கிறேனா? இந்த இரண்டு பேருமே அவருடனே இருந்தார். அவருடனே இருந்தார் என்ன? அவருடைய சபையோடு கூட இருந்தார். எல்லா விதமான கூடுகைகளே தங்கி இருந்தார்கள். எல்லா விதமான கூட்டங்களிலே பங்கெடுத்தார்கள். ஜபத்திலே தரித்திருந்தார்கள். தேவனுடைய ஐக்கியத்திலே, பரிசுத்தவான்களின் ஐக்கியத்திலே தரித்திருந்தார்கள். ஆனால் மற்றவர்கள், இன்னொரு திரளான மக்கள் வந்து போகிறவர்களாக இருந்தார். வந்தார்கள், நன்மை பெற்றார்கள், ஆசீர்வாதங்களை பெறுகிறார்கள், ஆனால் கடந்து சென்று விடுகிறார்கள். இதுதான் திரளான கூட்டமாக இருக்குது. அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், இதைத்தான் அடுத்த கட்டத்துல நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய வசனத்தை கேட்கும் போதுதான் இந்த கூட்டத்துல நம்ம எந்த கூட்டத்துல இருக்கோங்கிறது, நாம எப்படி தேவனுடைய வசனத்தை கேட்கிறோம் என்பது அடிப்படையில் இருக்கிறது. இந்த கூட்டத்துல நம்ம முதலாவது நம்ம எல்லாரும் இந்த திரளான கூட்டத்தில் உள்ள மக்களா வந்துகிட்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை, பரலோக ஆசீர்வாதங்களை, பூலோக ஆசீர்வாதங்களை தேடி அவர் நமக்கு தரணும் அப்படிங்கிறதுக்காக அவர் மீது விசுவாசத்தோடு நம்ம இருக்கிறோம். ஆனால் இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டு நமக்கு கீழ்ப்படுகிற விதத்துல தான் அடுத்து நம்ம அவரோட தங்கியிருந்து ஊழியத்தை தாங்குகிறவர்களாக, அவரை தாங்குகிறவர்களாக, அல்லது அவரோடு சேர்ந்து ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கு நாம் மாறுவது. நாம் இந்த வசனத்தை எப்படி கேட்கிறோம், அதற்கு எப்படி கீழ்ப்படுகிறோம், அதற்கு எப்படி அர்ப்பணிக்கிறோம் என்பதை பொறுத்து. அருமையானவர்களே, ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? திரளான ஜனங்களைப் போல வந்து ஆசீர்வாதப்பட்டு அப்படியே போறவங்களா நம்ம இருக்க விரும்பல. இதைத்தான் நாம் 10 குஷ்டரோகிகளை சொஸ்தப்படுத்துகிற காரியத்தில் நாம் பார்க்கிறோம். சொஸ்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மீதி 9 பேர் எங்கே என்று அவர் கேட்கிறார். ஒவ்வொருவரும் எல்லோரும் தன்னுடனே இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசை. எல்லோரும் தன்னோடு சேர்ந்து தன்னை போலவே தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறவர்களாக, தேவனுடைய வார்த்தையை இந்த உலகத்துக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பம். ஆனால் அது எப்படி நிகழும் என்று சொன்னால், நாம் எப்படி இந்த வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படுகிறோமோ அதை பொறுத்து இருக்கிறது என்று நான் பார்க்கிறோம். இப்ப 2வது மிக முக்கியமானது, இந்த தேவனுடைய வார்த்தை என்பது தேவனுடைய ராஜ்யத்தை பற்றியது. தேவனுடைய ராஜ்யத்தை பற்றியது. தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசுகிறார். அப்போ தேவனுடைய வசனம் என்பது தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிப்பது, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவது. இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பூலோகத்துக்குரிய ஒரு கூட்டம் அல்ல, நாம் பரலோகத்துக்குரிய கூட்டம். பரலோகத்துக்கு உரிய ஜனத்தை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டியது அவசியம். பரலோக காரியங்களுக்காக வாழக்கூடியவர்களை, பரலோகத்திற்காக தங்களை அர்ப்பணிக்கக்கூடியவர்களை, பரலோக ராஜ்யத்தை பற்றி பேசக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று நான் பார்க்கிறேன். இப்ப இந்த இடத்துல இந்த தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. அந்த தேவனுடைய வார்த்தையை கேட்கக்கூடிய நாம் இருக்கிறோம். இந்த தேவனுடைய வார்த்தை தான் நம்ம எல்லாவற்றிலும் மாற்றுகிறது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தை தான் நம்மை தேவனுக்கு தகுதி உள்ளவர்களாக மாற்றுகிறது. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் பார்க்கிறோம். அப்போ இந்த தேவனுடைய வார்த்தையை பற்றி இந்த உவமையில கர்த்தர் என்ன சொல்றார், அதை கேட்கிற நம்மை பற்றி அவர் என்ன சொல்கிறார், இந்த 2ஐயும் தான் நாம் இன்று தியானிக்க போறோம். தேவனுடைய வார்த்தையை பற்றி சொல்லும் பொழுது நம்மை அவருடனே இருந்து இந்த 12 போல மாற்றக்கூடியது தேவனுடைய வார்த்தை தான். தேவனுடைய வார்த்தை தான் நம்மை மாற்றும். தேவனுடைய வார்த்தை தான் நம்மை உயிர்ப்பிக்கும். தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு ஜீவன் தரும். தேவனுடைய வார்த்தை தான் நம் சிந்தனையை மாற்றும். தேவனுடைய வார்த்தையின் மூலமாகத்தான் தேவ ஆவியானவர் நம் ஒவ்வொருவரோடும் கிரியை செய்கின்றார். அப்போ இந்த தேவனுடைய வார்த்தையை அடிப்படையிலே தான் நாம் எல்லாவற்றிலும் நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்ற பிரகாரம் நம்ம மாற்றணும். அதுதான் முக்கியம். அப்ப நம்ம பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தையை பற்றி கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று பார்த்தால், நம்மை மாற்றுவது தேவனுடைய வார்த்தை தான் என்பதை பற்றி தான் இங்க நாம் பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கலாம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. மனுஷன் தேறின பாவம் நம்ம அதாவது தேவனுடைய மனுஷனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் உடைய ஒருவரை தேறினவனாக மாற்றுவது, தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய. அப்போ இந்த உலகத்துல ஏதாவது ஒரு நன்மை ஆண்டருக்கு, அதாவது ஆண்டருடைய வார்த்தையின்படி நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், நற்கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை தான். சொல்லுங்க, நற்கிரி எந்த நற்கிரியும் செய்ய தகுதி
தகுதியுள்ளவனாக இருக்கும்படியாக அவைகள் அவைகள் தேவனுடைய வார்த்தைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கின்றன. அப்போ தேவனுடைய வார்த்தை தான் நம்ம எல்லாவற்ற தகுதியும் நமக்கு கொண்டு வருது, நம்மை மாற்றுகிறது, நம்மை உருவாக்குகிறது, நமக்கு தேவனுக்கு பிரியமானவர்களாக மாற்றுகிறது. ஆகவே இந்த வார்த்தை முதல்ல நம்ம அதை புரிஞ்சுக்கணும். தேவனுடைய வார்த்தை இல்லாமல், வார்த்தையின் அடிப்படை இல்லாமல் நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாக தகுதியுள்ளவர்களாக தேவனுக்கு கனி கொடுக்க நம்மால் இயலாது. எதையுமே தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் இருந்தால் செய்ய வேண்டும் நாம் பார்க்கணும். இரண்டாவது, தேவனுடைய வார்த்தை 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 என்று சொல்கிறோம். ஒரு வார்த்தையா என்று சொன்னால் அப்படியல்ல. இந்த ஆதியாகமத்தில் இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் உள்ள எல்லா தேவனுடைய வார்த்தைகளும் நமக்கு தேவை. இதைத்தான் நான் பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 52வது வசனம். மத்தேயு 14:52. எது 52 இல்லையா? 13ல பாருங்க. சரி. புதியவைகளும் பழையவைகளும் என்று ஆண்டவர் எதை குறிப்பிடுகிறார்? அதாவது பழைய ஏற்பாட்டில் உள்ள தேவனுடைய வசனங்களையும் புதிய ஏற்பாட்டிலே தேவன் கொடுக்க போகின்ற வசனங்களையும் வைத்து ஒருவரை அவர் என்ன செய்கிறார்? அந்த வாசிக்கலாம். எடுத்து கொடுக்கிற வீட்டு எஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். அப்போ ஒரு நல்ல போதகன் வந்து என்ன செய்கிறான்? பழைய ஏற்பாட்டில் உள்ள வசனங்களில் இருந்து உபதேசங்களில் இருந்து புதிய ஏற்பாட்டில் உள்ள வசனங்களின் உபதேசங்களின் மூலமாக ஒரு மனிதனை, அப்போ நம்ம வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமானவர்களாக வாழ்வதற்கு பழைய ஏற்பாட்டில் உள்ள வசனங்களும் தேவை, புதிய ஏற்பாட்டில் உள்ள வசனங்களையும் தேவை. இந்த இரண்டையும் சேர்த்து அப்போ ஆதியாகமத்தில் இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் உள்ள எல்லா வசனங்களையும் நாம் சரியாக கற்றுக்கொண்டால்தான் நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாக தகுதியுள்ளவர்களாக நாம் மாற முடியும். ஏன்னா அநேக நேரங்கள்ல இன்றைக்கு தப்பான பழைய ஏற்பாடு வேண்டாம், புதிய ஏற்பாடு போதும், புதிய ஏற்பாடு மட்டும்தான் சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், பழைய ஏற்பாட்டில் உள்ளவைகளும் பழைய ஏற்பாட்டிலும் தேவனுடைய வசனங்கள், பழைய ஏற்பாட்டில் கூடப்பட்டிருக்கிற அனைத்தும் தேவனுடைய வசனங்கள் தான், அதுவும் உங்களுக்கு தேவை, புதிய ஏற்பாட்டில் உள்ளவைகளும் தேவை. அப்போ அப்படின்ற பழைய ஏற்பாட்டில் பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, பண்டிகைகள் கொண்டாடப்பட்டிருக்கிறது, பலிகள் செலுத்தப்பட்டிருக்கின்றன, விருத்த சேதனங்கள், இதெல்லாம் நமக்குன்னா அதைத்தான் புதிய ஏற்பாட்டில் சொல்றாரு. எதை பழைய ஏற்பாட்டில் இருந்து எதை நம்ம அறிந்து கொள்ளணும், எதை கடைபிடிக்கணும், எதை ஏற்றுக்கொள்ளணும், அதைத்தான் ஏற்றுக்கணும். பண்டிகைகள் நமக்கு தேவையில்லை, பலிகள் நமக்கு தேவையில்லை, விருத்த சேதனம் தேவையில்லை என்பதை புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் பழைய ஏற்பாட்டில் விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, அந்நிய தெய்வ வழிபாடு கூடாது, இப்படி பற்பல விதமான அநேக காரியங்கள், தேவனுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுங்கிற அநேக விஷயங்கள் அந்த பழைய ஏற்பாட்டில பல மனிதர்களுடைய, பல ராஜாக்களுடைய, இஸ்ரவேலுடைய வாழ்க்கை சரித்திரத்திலிருந்து நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். அவைகளை நாம் புதிய ஏற்பாட்டிலே நாம் அதை கடைபிடிக்கணும். புறஜாதிகளோடு நாம் கலக்கக்கூடாது, நாம தனித்து வாழ வேண்டும், உலக வழக்கத்தின்படி வாழக்கூடாது, இப்படிப்பட்ட அநேக காரியங்கள், மாம்சத்தின்படி முடிவெடுக்க கூடாது. அப்ப எல்லாவற்றிலும் தெய்வீக ஒழுங்கு என்ன, திருமண வாழ்க்கையின் திருமண ஒழுங்கு என்ன, அதே போல நம்ம எப்படி ஒருத்தருக்கு நம்ம உறுதிமொழி கொடுத்தா நம்ம எப்படி நடந்து கொள்றது, இப்படி பல்வேறாக நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அநேக விஷயங்கள் பழைய ஏற்பாட்டிலே இருக்கின்றன. அவைகளை நாம் புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் போதிக்கின்றபடி நாம் அவைகளை கற்றுக்கொண்டு நாம் அதை பின்பற்ற வேண்டும். அதற்காக பழைய ஏற்பாட்டில் உள்ள எல்லா விஷயங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பண்டிகைகள் மாத்திரமல்ல, பலிகள் மாத்திரமல்ல, அங்கு அதாவது பல திருமணம் செய்யலாம். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே ஒருவனுக்கு ஒருத்தி என்று சொல்லுகிறது. அங்கே விவாகரத்து செய்யலாம், புதிய ஏற்பாட்டில் விவாகரத்து செய்யக்கூடாது. இப்படிப்பட்டதான பல விஷயங்களை இந்த வேதாகமம் தெளிவாக பழைய ஏற்பாட்டிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற வழிகாட்டுதலையும் இந்த வேதாகமத்தில் கற்றுக் கொடுத்திருக்கின்றன.
ஆகவே இரண்டும் தேவை. அதே நேரத்தில் அது எப்படி தேவை என்பதை கற்றுக் கொடுப்பதற்கு புதிய ஏற்பாட்டிலும் விளக்கம் கொடுத்திருக்கிறார், பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கின்றார். அதை விளக்கி கொடுப்பதற்காக இந்த வசனத்தை கொடுக்கக்கூடிய ஊழியம் செய்யக்கூடிய போதகர்களையும் தேவன் இந்த சபைக்கு கொடுத்திருக்கின்றார். அவைகளின் மூலமாக நாம் இரண்டையும் கலந்தோம். அதனால எதையும் நிராகரிக்க கூடாது. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷ வசனங்களை நாம் ஆழ்ந்து கற்றுக்கொண்டு அவைகளின் மூலமாக கர்த்தர் போதிப்பது என்ன என்பதை அறிந்து அதை நாம் கடைபிடிக்க வேண்டும். இதுல ஏதாயும் ஒன்றை ஒதுக்கினார்கள் என்று சொன்னால் ஒதுக்குகிறவர்கள் அவர்கள் வஞ்சிக்கப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் தெளிவாக உணர வேண்டும். பழைய ஏற்பாடு வேண்டாம் அப்படின்னு சடாரம் பொதுவா மறுத்தார்கள் என்று சொன்னால் அதை நாம அப்படிப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம். அப்போ அப்படிப்பட்ட நபர்களை நாம் தயவு செய்து பின்பற்றி விடக்கூடாது. அடுத்து நம்ம பார்க்கும்போது எல்லாம் நமக்கு தேவை. அதுக்கப்புறம் 3வது வசனத்துல இந்த வேதாகமம் இருக்கு. நீங்க சிலரை பார்த்தீங்கன்னா சில வாக்குத்தத்தமான வார்த்தைகளை மட்டுமே பேசிக்கிட்டு இருப்பாங்க. சில பேர் ஆறுதலான வார்த்தைகளை மட்டுமே பேசிக்கிட்டு இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா எச்சரிப்பான வார்த்தைகளை மட்டுமே பேசிக்கிட்டு இருப்பாங்க. சில பேர் அதாவது ஒவ்வொருத்தரும் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை மட்டுமே பேசக்கூடியவர்களாக இருப்பார். இது ஒரு நபர்களை ஒரு பிரசங்கிமார்களை பாத்திரமல்ல. ஒவ்வொரு சபையில பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சபை ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்கு மட்டும்தான் முக்கியம் கொடுத்துட்டே இருக்கு. ஆனால் வேதாகமத்தில் உள்ள எல்லா சத்தியங்களையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எல்லா வசனங்களையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். குறிப்பிட்ட ரீதியான வசனங்களை மட்டுமே வைத்துக்கொண்டு குறிப்பிட்ட காரியங்களை மட்டுமே நாம கற்றுக்கிட்டு மற்றவைகளை நம்ம அறியாமல் போவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையானது தேவனுக்கு ஏற்றதாகவும் பிரியமானதும் தகுதியானதும் இருக்கிறார். அப்போ தேவனுடைய வார்த்தையை பற்றி நாம் உணர்ந்து கொள்வது நம்ம முதலாவது அறிந்திருக்கோம். தேவனுடைய வார்த்தை தான் நம்ம முற்றிலுமா மாற்றும். 2வது ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின வசனத்தில் உள்ள வசனங்கள் எல்லாம் நமக்கு தேவை. 3வது வேதாகமத்துல குறிப்பிட்ட வகையான காரியத்தை மட்டுமே தியானித்துக் கொண்டிருப்பது, ஆசீர்வாதத்தை மட்டுமே தியானித்துக் கொண்டிருப்பது, அல்லது எச்சரிப்பை மட்டுமே தியானித்துக் கொண்டிருப்பது, ஆறுதலை மட்டுமே தியானித்துக் கொண்டிருப்பது, அல்லது பரலோகத்தை மட்டுமே நினைப்பது, பூலோகத்தை மட்டுமே நினைக்காம. அப்ப புலோகத்தை பற்றி தெரிந்து கொள்ளணுமா? ஆமா. பூலோகத்துல திருமண வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கணும், சமூக வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கணும், தேவனுக்கு பிரியமாக நடக்கணும், இந்த பூலோகத்துல நாம கர்த்தருக்கு என்ன செய்யணும், இதெல்லாம் பூலோகத்துக்குரிய வாழ்க்கை பற்றி உள்ளதுதான். வெறும் பரலோகத்தை மட்டும் நித்தியத்தை மட்டுமே நம்ம சிந்திக்க கூடாது. அதே போல பூலோகத்தை மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருக்காரு. பரலோகத்தை பற்றி சிந்திக்க வேண்டும். பரலோகம் எப்படிப்பட்டது, எப்படிப்பட்டவர்களுக்குரியது, அங்கே எப்படியாக கர்த்தர் பலன் கொடுக்கின்றார், நாம் எப்படி அங்கு போய் சுதந்திரிக்க போகிறோம், அந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது, இவைகளை பற்றி எல்லாம் நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்போ இதை பற்றி இந்த வேதாகமம் நமக்கு கருத்தாக சொல்லுகிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். மார்க் 13:31. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை. போதும். அதாவது ஒழிந்து போவதில்லை என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு உரியதுதான் என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது. எல்லா காலத்துக்கும், எல்லா காலத்துக்குள்ள, அதாவது எல்லா வகையான, அதாவது ஒரு வார்த்தை கூட, இன்னொரு இடத்துல ஒரு எழுத்தின் உறுப்பாய்கள் ஒழிந்து போவதில்லை என்று சொல்றோம். அதாவது ஒரு எழுத்தை கூட நம்ம விட்டுட முடியாது, ஒரு எழுத்துல உள்ள ஒரு பகுதியை கூட விட்டுட முடியாது. வேதாகமத்துல நமக்கு ஆறுதலின் வசனங்களும் தேவை, ஆசீர்வாத வசனங்களும் தேவை, எச்சரிப்பின் வசனங்களும் தேவை, போதிக்கின்ற வசனங்கள் தேவை, பரிசுத்தத்தின் வசனங்கள் தேவை. அதே நேரத்தில் நமக்கு நம்பிக்கைக்குரிய விசுவாசத்திற்குரிய வசனங்கள், எல்லா வகையான வசனங்களையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எல்லா வார்த்தைகளும், ஒரு வார்த்தை கூட நமக்கு நோக்கம் இல்லாமல் கொடுக்கப்படவில்லை. ஒரு வார்த்தை கூட எனக்கு வேண்டாம், நம்ம இந்த வேதாந்தத்தில் ஒரு வார்த்தையின் எழுத்தின் உறுப்பை கூட நம்மளை வேண்டாம்னு சொல்ல முடியாது. எல்லா வார்த்தைகளும் நமக்கு தேவை, எல்லாத்தையும் நம்ம விட்டு விட முடியாது. அதனாலதான் இந்த வேதாகமத்தை நம்ம கிரமமா இரவும் பகலும் தியானிக்கணும் மாத்திரம் இல்லை, சபையில் உள்ள எல்லா கூட்டங்களிலும் பங்கு கொள்ள வேண்டும். சிலர் ஆராதனையை மட்டும் பங்கெடுப்பாங்க. ஆராதனையில இப்ப உதாரணமா நம்ம ஆராதனை எடுக்கணும். நம்ம ஆராதனை ஒரு சிறப்பான விதத்துல தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற அங்க ஆராதனையில கர்த்தருடைய மரணத்தை குறிச்சு, கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை பற்றி, கர்த்தர் நமக்கு கொடுத்துற ஆசீர்வாதங்களை பற்றி ஆராதனையில நம்ம தெரிஞ்சுக்கணும். பிரதான செய்தியில நாம எப்படி வாழணும், கர்த்தருக்காக கர்த்தர் நமக்காக என்னெல்லாம் செய்திருக்கிறாங்க, எல்லா உபதேசங்கள், எல்லா வாழ்க்கைக்கு எடுத்த உபதேசங்கள், எல்லா செய்தியும் வருது. அதே நேரத்தில் ஒரு சுவிசேஷ கூட்டத்துல கர்த்தர் ஒரு பாவிக்காக கிறிஸ்து சிலுவையில் என்ன செய்திருக்கிறார் என்பதை பற்றி பேசுகிறார். அதே நேரத்தில் இன்னும் பல்வேறு வகையான கூட்டங்கள் இருக்கின்றன.
வாலிப சகோதர சகோதரிகளுக்கான கூட்டங்கள் இருக்கின்றன, குடும்பத்திற்கான கூட்டங்கள் இருக்கின்றன. வேத ஆராய்ச்சியில கிரமமாக ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு அதிகாரத்தமும் படித்துக் கொண்டு வருகிறோம். இப்படி எல்லா வகையான கூட்டத்திலிருந்தும் எல்லா வகையான வார்த்தைகள் வெளிப்படுகின்ற பொழுது அவைகள் அனைத்தும் நமக்கு தேவை. இதை அறியாமல் நாம் ஆராதனைக்கு வந்தா ஒரு குறிப்பிட்ட சில செய்திகள் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். மற்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய செய்திகள் நமக்கு கிடைக்காது. உபவாசத்தின் போது உபவாசத்தின் செய்தி, வீடு பிரதிஷ்டின் போது வீடு பிரதிஷ்டின் செய்தி, அடக்கத்தின் போது அடக்கத்தின் செய்தி, எல்லா செய்திகளும் நமக்கு தேவை. எல்லா வகையான செய்திகளும் நம்மளை ஆண்டவருக்கு உருவாக்குறதுக்கு தேவை. எந்த செய்தியும் வேண்டாம், எந்த வகையான கூட்டங்களும் வேண்டாம் என்று நாம் சொல்ல முடியாது. எல்லா சந்தர்ப்பம். அதனால்தான் இந்த சரீர தரிசனம் தேவனால் வெளிப்படுத்தப்பட்டது என்று ஏன் சொல்லுகிறோம் என்றால், எல்லா இடத்திலும் தேவனுடைய வார்த்தை அந்த இடத்துக்கு தக்க தேவனுடைய வார்த்தை கொடுத்துட்டு தான் அந்த காரியத்தை நடத்தணும், கூட்டத்தை நடத்தணும். இந்த சரீர தரிசனம் கர்த்தர் வெளிப்படுத்தி வைத்திருக்கார் சௌர பக்ஷி மூலியமா. அதனால்தான் எல்லா இடத்திலும் தேவனுடைய வார்த்தை அந்த இடத்துக்கு தக்க வார்த்தை நம்ம கொடுக்கணும். அப்போ பல்வேறு வகையான காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கும் போது எல்லா வகையான வார்த்தை அந்தந்த இடத்துல வெளிப்படும் போது நம்ம அந்த வார்த்தைகள் எல்லாம் அறியணும். ஒரு குடும்பத்திற்காக ஒரு கூட்டம் இருக்குன்னா கண்டிப்பா நம்ம பங்கெடுக்கணும். குடும்பத்துல எப்படி வாழணும், ஒரு கணவனுடைய பொறுப்பு என்ன, மனைவியினுடைய பொறுப்பு என்ன, பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், அது பிள்ளைகளுடைய பொறுப்பு என்ன, இதெல்லாம் அறியணும். சில ஒரு தடவை விதமாக கேள்விப்பட்டேன். அதாவது ஒரு குடும்பத்திற்கான ஒரு சிறப்பு கூட்டம் ஒழுங்குபடுத்துகிற போது ஒருவர் விதமாக சொன்னதாக கேள்விப்பட்டேன். குடும்பத்தை நடத்த தெரியாதவங்களுக்கு தான் அது தேவை. நான் குடும்பத்தை நல்லா நடத்துறேன், எனக்கு எதுக்கு தேவை? இது மிகவும் தவறான விதமான ஒரு அறிக்கை. ஒருவேளை உங்க தேவனுடைய கிருபையினால இந்த குடும்ப வாழ்க்கை நீங்க சுகமமா சமாதானமா போய்கொண்டு இருக்கலாம். இங்கே இல்லை, இங்க இருக்காச்சு சமாதானமாக போய்கொண்டு இருக்கலாம். ஆனால் என்றாலும் ஒரு நாள் நம்ம தப்பு செய்யலாம். குடும்பத்தை பத்தி உபதேசம் அறிக்கலைன்னா, அந்த சத்தியத்தை நம்ம அறியாம இருக்கலைன்னா, நாம நம்முடைய வாழ்க்கையிலோ நம்முடைய நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு தப்பான முடிவு எடுத்துடலாம், தப்பான விதத்துல நடந்து கொள்ளலாம். அது அவங்களுடைய வாழ்க்கையை பாதிக்கலாம், நம்ம வாழ்க்கையை பாதிக்கலாம். அப்போ தேவன் என்னென்ன வகத்துல வச்சிருக்கிறாரோ எல்லா வகையான கூட்டங்களையும் பங்கு விடும். இப்போ வாலிபர் கூட்டங்கள் இருக்கு, வாலிபர்கள் போதும் தான். வாலிபர்களை அந்த சுயாதீனத்தோடு அங்க பங்கெடுக்க வைத்து அவர்களுக்கு சந்தேகங்களை எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்ய வேண்டும். அதே நேரத்துல நம்ம அதுக்கு பின்பாக இருந்தாங்க அந்த கூட்டத்துக்கு இடத்தில் இல்லாம அந்த வார்த்தைகளை நம்ம கேட்கணும். ஏன்னா அந்த சத்தியங்களை கற்றுக்கொண்டு நாம நம்முடைய குடும்பத்துல உள்ள ஒரு அல்லது நம்ம வெளி உலகத்துல நம்ம சந்திக்கக்கூடிய நபருக்கு அந்த ஆலோசனை கொடுத்து அவரை கிறிஸ்துவுக்குள்ள ஆதாயப்படுத்த முடியும். ஆகவே எல்லா வகையான சத்தியங்களையும் நாம் அறிந்து கொள்வது நமக்கு மிக மிக முக்கியம். வேதத்தில் ஒரு எழுத்து கூட தேவையில்லாமல் இந்த வேதாகமத்தில் இல்லை. ஒவ்வொரு எழுத்தும் நம்முடைய தேவைக்காக, நம்முடைய படிப்பினைக்காக, நம்முடைய பிரயோஜனத்துக்காக இருக்கின்றது. அடுத்து நம்ம பார்க்கும்போது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். 1 பேதுரு 1:25. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். வசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்குன்னா எல்லா காலகட்டத்திற்கும் முடியும். நீங்க பாருங்க, மனிதன் ஒரு காட்டு மிராண்டியை போல வாழ்ந்து கொண்ட காலத்திலிருந்து இன்றைய வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் எத்தனையோ கால மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. மனிதனுடைய வாழ்க்கை முறை மாறி இருக்கிறது, உணவு முறை மாறி இருக்கு, உடுக்கும் உடை மாறி இருக்கின்றது, சிந்தனைகள் மாறி இருக்கின்றன. இப்படி பல வகையில மாற்றம் இருந்து கொண்டே இருக்கு. அப்ப நினைக்கலாம், எப்ப 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட வசனம் இன்றைய கால விஞ்ஞான யுகத்துல அது இன்னைக்கு வாழ்க்கை முறை எப்படியோ இருக்குது, இதை நம்ம எப்படி எடுத்துக்கிடலாம், அதனால நம்ம அதை அப்படியே எடுத்துக்கிட வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா காலத்துக்கும் உரியது இல்லை, அது அந்த காலத்துக்கு உரியது. எந்த காலத்துக்கு உரிய இருந்தாலும் மனிதன் அன்றும் சுயநடைமுறையுள்ளனா இன்னைக்கும் சுயமுள்ளவனா இருக்கிறான். அன்றைக்கு தேவனுடைய வார்த்தையினால தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு தேவனுக்கு பிரியமானா மாறினா இன்னைக்கும் அதே தேவனுடைய வார்த்தை தான் அவனை மாற்றி கொண்டு இருக்கிறது, அவனை தேவனுக்கு பிரியமானவனாக மாற்றுகிறது. அப்போ எல்லா காலகட்டத்திலும் நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், எல்லா காலகட்டத்திற்கும் உரியது. காலகட்டம் மாறுறதுனால அந்த காலத்துல எழுதப்பட்டது இந்த காலத்துக்கு தேவையா இருக்குதுன்னு நம்ம சொல்லவே முடியாது. இந்த காலகட்டத்திலே அது எப்படி நம்ம வாழணும் அப்படிங்கிறத அந்த வேதாகமே நமக்கு கற்றுக் கொடுக்கும். வேதத்தை ஆழ்ந்து கற்றுக்கொண்டால், இந்த வேதனுடைய வார்த்தையை நாம் கற்றுக்கொண்டால், அப்போ அந்த காலகட்டத்தில் சொல்லிருக்கா இது இந்த காலத்துல எப்படி நீங்க சிந்திக்கும் போது ஆவியானவர் உங்களுக்கு தெளிவாக கற்றுக் கொடுப்பார். இது அந்த காலத்துல அப்படி இருந்திருக்கு, அப்ப நீ இந்த காலத்துல இதை இப்படி கடைபிடிக்கணும், இந்த காலத்துல இதற்காகத்தான் இது இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது.
ஆக எப்பொழுதுமே தேவனுடைய வார்த்தை எல்லா காரியத்தை குறித்தும், இந்த உலகத்துல இன்று நாம் சந்திக்கக்கூடிய எல்லா காரியத்தை குறித்தும் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை நாம் அறிந்து நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று வேதாகமத்தில் தேவனை எதிர்பார்க்கிறது. எல்லா காலத்துக்கும் உரியது என்று நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது சங்கீதம் 19:7. சங்கீதம் 19:7. கர்த்தருடைய வேதம் குறைவற்றது போதும். குறைவற்றது, அதாவது அன்னைக்கு வாழ்க்கை, மனிதனுடைய வாழ்க்கை சுருக்கமா இருந்துச்சு. கரண்ட் கிடையாது, காரு கிடையாது, வெளிச்சம், அதாவது எலக்ட்ரிக் பல்பு, இதுல மின்சாரம் கிடையாது. இன்று கம்ப்யூட்டர் கிடையாது, இன்னைக்கு இருக்கக்கூடிய செல்லு கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய அநேக காரியங்கள் பல சில ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடியே கிடையவே கிடையாது. அப்போ அதே போல இன்று மனித வாழ்க்கையில் பல்வேறு வகையான சிக்கல்கள் இருக்கின்றன. இது எல்லாத்துக்கும் இந்த வேதாகமம் நமக்கு போதுமானதா என்று சொன்னால் போதுமானது. இந்த வேதாகமத்துல இல்லைங்கிறது எதுவுமே இல்லை. இதுக்கு நமக்கு எந்த கேள்வியோடு இந்த வேதாகமத்துக்கு வந்தாலும் இந்த வேதாகமம் அதில் எல்லாவற்றுக்கும் தேவையான ஆலோசனையை நமக்கு தருகிறது, பதிலை நமக்கு தருகிறது, வழிகாட்டுகிறது. இந்த உலகத்திலே நம்ம எப்படி வாழணும், வழிகாட்டு எல்லா வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் தரக்கூடிய போதுமானதாக, நிறைவானதாக இருக்கிறது, குறைமற்றது அது. அப்போ இந்த உலகத்துல நம்ம எதற்கான ஒரு ஆலோசனை கேட்டாலும் சரி, எதை பற்றி நம்ம புரிந்து கொள்ள நினைச்சாலும் சரி, இந்த வேதாகமத்தை நம்ம ஆழ்ந்து படித்தோம் என்று சொன்னால் அது எல்லாவற்றையுமே நாம் அறிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். எல்லா காரியங்களும் இந்த வேதாகமம் முழு நிறைவோடு இருக்கிறது. ஏன்னா இன்றைக்கு நாம இன்னைக்கு வேதாகமத்தை படிச்சுட்டு இருக்கோம். நிறைய பேர் வேதாகமத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்காங்க. இன்னைக்கு அநேக சபைகள்ல வேதாகமத்துக்கு முக்கியத்துவம் இல்லை. ஏன்னா இதைதான் சொல்றாங்க, அது அந்த காலத்துக்கு உரியது. இதுல அன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு மட்டும் தான் சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு எவ்வளவு பெரிய 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 பிரச்சனைகள்லாம் எப்படி இல்லாம இருக்குது. ஆனால் எல்லா பிரச்சனைக்கும் உரிய தீர்வு இருக்கிறது. இன்னைக்கு வேதாகமத்துக்கு விலகிறதுனாலதான் சபைகள் இன்றைக்கு தேவ பக்தியற்றதாகவும், அது உலகத்துக்குரிய சபைகளாகவும், ஆடலும் பாடலும் பரிசுத்தமின்மையும் தேவ பக்தியற்றதுமாக இந்த சபைகள் மாறிக்கொண்டிருப்பதற்கு காரணம் இந்த வேதாகமத்திற்கு உரிய முக்கியத்துவத்தை இந்த சபைகள் கொடுக்காமல் போவதனால்தான். சபைகள் மட்டுமல்ல, ஒரு விசுவாசியும் வேதாகமத்துக்கு உரிய முக்கியத்துவத்தை கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையும் தேவனுக்கு பிரியமானதாக, தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளதாக, தகுதி உள்ளதாக நிச்சயமாக இருக்காது. இப்பொழுது நாம் பார்க்கிறோம், அடுத்து நம்ம பார்ப்போம். அப்போ எல்லாவற்றிற்கும் போதுமானது. இப்போ வேதாகமத்தை பார்க்கணும். இந்த வேத வார்த்தையை நம்ம இப்படிதான் இருக்கணும். அதுல எல்லாமே இருக்கு, அது இல்லாம என் வாழ்க்கையில எதுவும் இல்லை. இந்த வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் அந்த வேதாகமத்தில் வச்சிருக்கிறார். இந்த வேதாகமம் எல்லா காலகட்டத்துக்கும் உரியது. என் வாழ்க்கையின் எல்லா தேவையும் அது சந்திக்கக்கூடியது. எனக்கு தேவையான எல்லாவற்றுக்கும் வழிகாட்டக்கூடியது. எனக்கு ஒரு ஆறுதல் தரணும்னா ஆறுதல் தரும், வழிகாட்டணும்னா வழிகாட்டும், தைரியம் கொடுக்கணும்னா தைரியம் கொடுக்கும், ஞானம் கொடுக்கணும்னா ஞானம் கொடுக்கும். எல்லாவற்றையுமே இந்த வேதாகமம் எனக்கு செய்யும். அப்போ இந்த வேத வார்த்தையை நான் எப்படி என் மனசுல இதை அப்படி வச்சிருந்து இந்த வார்த்தையின் அடிப்படையில நம்ம அந்த வார்த்தையை தியானிக்கணும், அந்த வார்த்தையிலிருந்து கற்றுக்கணும். இப்ப கேட்கிற நான் எப்படி இருக்க வேண்டும், நம்மை பற்றியது நாம் எப்படி இருக்கணும். இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் சொல்றார், வேதத்தை கேட்கக்கூடிய மனிதர்களை 4 வகையான நிலங்களாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரிக்கின்றார். 4 வகையான நிலங்கள் நமக்கு ஒன்று தெரியும். முதலாவது, அதாவது வழியருகான நிலம். வசனம் 12 வாசிக்கிறோம். 12வது வசனம் வாசிப்போம். வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களா இருக்கிறார்கள், படாதபடிக்கு பிசாசானவன் வந்து எடுத்து போடுகிறார். இது ரட்சிப்புக்கான வசனம் மாற்றல. இப்ப உதாரணமா அந்த வழி அருகே போன்ற நிலம் உள்ளவர்கள் இப்பொழுது ரட்சிக்கப்பட்டுறோம். ஆனாலும் நம்முடைய நிலம் என்பது நம்முடைய இதயத்தை குறிப்பிடுகிறது. இருதயம், நம்முடைய சிந்தனை இதை குறிப்பிடுகிறது. இருதயம் சிந்தனையை பற்றி தான் மொத்தத்தில் நிலம் குறிப்பிடுது. அப்போ நம்ம ஒரு வசனத்துல தேவன் நமக்கு இருதயத்துல கொடுக்கும் போது அதை கேட்டு உணர்ந்து பிடித்துக் கொள்ளும் போது அந்த வசனம் நமக்குள்ள கிரியை செய்யும். இப்ப ரட்சிப்புக்கான வசனத்தை கர்த்தர் நமக்கு அனுப்பும் போது அந்த வசனத்தை நம்ம பிடித்துக் கொள்ளும் போது நம்ம ரட்சிக்கப்படுறோம். அதுக்கடுத்து கர்த்தர் என்ன செய்யறாங்க, நம்ம ஆண்டவருக்குள்ள வளர்வதற்கு ஏதுவான பரிசுத்தப்படுவதற்கான வசனங்களை அனுப்புற.
ஆனா ரட்சிப்புக்கான வசனத்தை பிடித்து கொண்ட நாம் அதற்கு அடுத்தாற் போல நமக்கு வரக்கூடிய வசனங்களை பிடித்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் அது பலன் தராது. மொத்தத்தில் என்னன்னா, நம்முடைய இருதயம் வழி அருகே போன்ற நிலத்தை போல இருக்கக்கூடாது. இப்ப ஒரு இடத்துல இருக்கும், விவசாயத்துல ஒரு பாதை ஒன்று உருவாகுது. ஒரு விவசாய நிலத்துல ஒரு இடத்துல விவசாய நிலத்துல பயிர் விதைக்கப்பட்ட நிலம் இருக்குது, வழி அருகே, அதாவது மக்கள் நடந்து போவதற்கான வழி அருகான நிலம் இருக்கு. ஏன் அந்த வழி அருகான நிலம் எப்படி உருவாகிறது என்று சொன்னால், பல வகையான மனிதர்கள் அந்த இடத்துல தொடர்ந்து நடக்கும்போது அது கெட்டிப்பட்டு ஒரு வழியாக மாறுது. இதுல ஆண்டவர் சொல்றது என்னன்னா, ஒரு மனிதன் தனக்கு வரக்கூடிய தேவன் அவனோடு பேசக்கூடிய வசனத்தை, ஆவியானவர் அவனுக்கு கொடுக்கக்கூடிய வசனத்தை பிடித்துக் கொள்ளாமல் போவதற்கான ஒரு காரணத்தை சொல்லுகின்றார். ஒரு மனிதன் எல்லார் சொல்றதையும் கேட்டுக்கொண்டே அதை நம்பக்கூடிய எடுப்பார் கைப்பிள்ளை போன்ற ஒரு மனதை உடையவனாக இருந்தார். எல்லாரும் சொல்றதையும், அதாவது தண்ணீர் தானே இவர்கள் சொல்வது சரியா தவறா என்று யோசிக்க திராணியற்ற, யார் சொன்னாலும் எதையும் நம்பிவிடக்கூடிய பேதையான உள்ளம் இருந்தால் தேவன் கொடுக்கிற வசனத்தை நீங்கள் பிடித்துக் கொள்ள முடியாது. ஒரு மனிதனை பற்றி, ஒரு மனிதன் எதற்காக வாழ்கிறான், எதற்காக செய்கின்றான், எதற்காக நடக்கிறான், அவன் சொல்வது சரியா, எந்த நோக்கத்தோடு அவன் சொல்கின்றான், அவன் சுயநலத்தோடு சொல்கிறானா, நம்ம ஏமாற்றுகிறானா, நம்மை அவனுக்கு பயன்படுத்த நினைக்கின்றானா, அல்லது உண்மையிலேயே ஒரு சரியான நம்முடைய நமக்காக ஒரு நல்ல நோக்கத்தோடு நம்முடைய நன்மைக்காகவோ அல்லது வேறு ஏதோ ஒரு பொதுவான நன்மைக்காகவோ அவன் செய்கின்றானா என்ற யோசனை. அதாவது நான் இருக்கிறேன், சாமியார் வந்து என்கிட்ட ஒண்ணு சொல்றாரு, ஒன்னே நான் அதை நம்புறேன், அப்படியே சாமியார் சொன்னதை நம்பிட்டு அப்படியே அவர் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி வாழ்றேன். இந்த பக்கம் சோபிஸ் வந்து ஒண்ணு சொல்றாரு, உடனே நான் அவர் சொல்றது அப்படியே நம்பிக்கிட்டு அவர் சொல்ற மாதிரியே மாறு. மனிதர்களிலே நிறைய சதவீதம் இந்த பேதையான உள்ளங்கள். இதை எப்படி தெரிந்து கொள்ளலாம்? எபேசு பட்டணத்துல ஒரு பிரச்சனை வருது. எபேசு பட்டணத்துல ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை வருது? அங்க தட்டான ஒருத்தர் இருக்கிறான். பவுலும் பர்னபாவும் என்ன செய்றாங்க, போய் ஆண்டவர் பற்றி பிரசங்கம் பண்றாங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, வசனம் பேசும்போது இயேசு, அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் தெய்வம், மற்றவங்கள யாரும் வழிபடக்கூடாதுன்னு சொல்லும் போது எபேசியருடைய தியானால என்ன செய்யக்கூடாது, வழிபடக்கூடாதுங்கிறது அது இயல்பா வந்துடக்கூடியது. அவன் யோசிக்கான், அப்படிங்க. அப்போ அவன் என்ன செய்யறான், அந்த எபேசியருக்கு ஒரு கோயில் கட்டப்பட்டிருக்கு. அது பண்டைய கால உலக 7 அதிசயங்களில் உண்டு எபேசியருடைய தியானால் கோயில். தியானம்னா என்ன? தியானம்னா டயானா ஒருவேளை டினாமோ டயானான்னு நீங்க சொல்றோம். இங்கிலாந்து இளவரசி டயானா, அதுதான் தியானம். டயானாங்கிற பேர் வைக்கக்கூடாது. தியானா அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்க மாரியம்மான்னு பேர் வைக்கிறது ஒண்ணுதான், டயானான்னு பேர் வைக்கிறது ஒண்ணுதான். ரெண்டும் ஒண்ணுதான். கிறிஸ்டின் பேர் கிடையாது. எப்படி நமக்கு மாரியம்மாவோ அதே போல அங்க உள்ளவங்களுக்கு எபேசி பட்டணம், அதாவது அந்த நாட்டில் உள்ள அந்த மக்களுக்கு அன்னைக்கு தியானாங்கிறது ஒரு தேவதை, அழகுக்கான தேவதை. இன்னும் சொல்ல போனால் காமத்துக்கான தேவதை. காமத்துக்குன்னா நீங்க ரதின்னு பேர், செல்வ ரதின்னு வைக்காங்க, ரதின்னு பேர் கூட வைக்கக்கூடாது. ரதினா என்ன? காமத்தை தூண்டுவதற்காக அந்த சக்தியை உடைய ஒரு தேவதை, காமன் ரதி என்று சொல்வார். அப்போ இந்த டயானாளுடைய கோயிலை வந்து சின்ன சின்ன ஒரு லில்லியினால சிற்பம் போல செஞ்சு விற்கிறக்கூடிய ஒரு ஆசாரியர் என்ன செய்யறான், நம்ம அடிமடியிலே என்ன செய்யறான், பவுல் கை வைக்கிறாரு. எப்படி அடிமடியில கை வைக்கிறாரு? டயானாளுங்கிறது தெய்வமே இல்லைன்னு சொன்னா டயானால வழிபடாம போவாங்க. டயானால வழிபடாம போனா நமக்கு வியாபாரம் படுத்துரும். அப்ப என்ன செய்யறான், அதை போட்டியா கொண்டு வரான். அதை வந்து என்ன செய்யறான், எபேசியருடைய தியானால் தான் நமக்கு பெரியவள்னு சொன்ன உடனே ஒரு கலகம் உண்டாது. நம்ம அதை பத்தி பேசல, கலகம் உண்டாது. எல்லாரும் ஒரு குரூப்பு பவுலையும் பட்டத்தையும் பிடிச்சி அடிச்சுக்கிட்டு கொண்டு போயிருக்காங்க. நிறைய கூட்டம் வரும்போது ஒரு வார்த்தை சொல்றது, அவங்களுக்கு என்ன செய்யல, அநேகருக்கு தாங்கள் எதற்காக வருகிறோம், ஏன் வருகிறோம், எதற்காக இந்த கலகம் நடக்குன்னே தெரியாம இருக்கிறாங்க. சட்டம் போட்டு சட்டம் எதுக்குப்பா வர தெரியல, எல்லாரும் போறாங்க, நானும் போறேன். அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையில அவர்களுக்கு அநேகருக்கு வந்து என்ன செய்யல, எதுக்காக ஓடி வந்தோடனே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதுக்காக அப்படி ஓடனாங்க.
அப்போஸ்தலர் 19:38 வசனம். 19:32. கூட்டத்தில் அமைதியுடைய, அதாவது அப்போஸ்தலனாகிய பவுலையும் பர்னபாவையும் பிடிச்சிட்டு போறாங்க. அதுல அந்த தட்டான் எபேசியருடைய தியானாலே பெரியவன்னு சொல்றான். நிறைய கூட்டத்துல வந்து ஒரே சச்சரவா இருக்கு, ஒரே கலவரமா இருக்கு. அமளி உண்டாகி சிலர் இப்படியும் சிலர் அப்படியுமாக பேசினார்கள். தாங்களுக்கு எதுக்காக இடத்துல வந்திருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியல. ஏதோ எல்லாரும் கலவரம், கல்லெட்டு அடி எப்படி இப்படினோன்னா இவங்களும் கல் எடுத்து அடி கம்பு கும்பெல்லாம் எடுத்து அதை அடிக்க போறாங்களே தவிர எதுக்காக கூடியிருந்தோம், ஏன் கூடியிருந்தோம் ஒருத்தரும் கேட்கல. அப்போ இவங்கெல்லாம் என்ன, யாரோ ஒருத்தர் எதை செஞ்சா அப்படியே பின்பற்றி போகிறாங்களே தவிர ஏன் போறாங்க, எதுக்கு போறாங்க சிந்தனை இல்லாமல் கூட்டத்தோடு கூட்டமாக என்ன செய்கிறோம் என்று தெரியாமலே போகிறவர், பேதையான உள்ளம் படைத்தவர். ஏன் போறாங்க, எதுக்கு போறாங்க, இதுக்கு நமக்கு சம்பந்தம் இருக்கா, நம்ம அங்க போகணுமா, எதையுமே சிந்திக்கல. அப்போ இந்த வழியருகான நிறம் போன்றவர்கள் என்ன செய்கிறார்கள், இப்படி சிந்தனா இல்லாதனால யார் எதை சொன்னாலும் அதை அப்படியே நம்பக்கூடியவர்களாக, அதற்கு ஏற்றாற் போல நடக்கக்கூடியவர்களாக மாறிவிடுகிறதுனால தேவன் சொல்லும் போது, தேவன் ஒரு வசனத்தை கொடுக்கும் போது இன்னொரு பக்கம் இன்னொரு யார் வந்து கொடுப்பார், சாத்தானும் ஒரு வசனத்தை போடுவான். அப்போ தேவன் கொடுக்கும்போது தேவன் வசனத்தை பிடிக்கிற மாதிரி பிடிக்கிறவங்க, சாத்தான் கொடுக்கும்போது சாத்தான் வசனத்தை என்ன செய்வாங்க, பிடிப்பாங்க. சாத்தான் எதுக்காக அந்த வசனத்தை கொடுப்பான், ஆண்டவர்கிட்ட இருந்து நம்மளை பிரிக்கிறதுக்காக கொடுப்பான். ஆவியானவர் ஆண்டவரோட சேர்க்கிறதுக்காக வசனம் கொடுப்பாரு, இவன் ஆண்டவர்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக வசனம் கொடுப்பான். இப்போ கடைசி என்ன ஆயிரும், எதை கடைபிடிக்கிறதுன்னு தெரியாம குழப்பி நம்ம ஆண்டவருக்கு கனி கொடுக்க முடியாது. அப்போ இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்ம வழியிருக்கான்னா எல்லாரும் சொல்றதையும் அப்படியே கேட்கக்கூடியவர்களாக அல்ல, அந்த மனசை நம்ம வளர்த்துக்கிட்டோம். எல்லாரும் எதை சொன்னாலும் கண்ணை மூடிட்டு அப்படியே நம்பக்கூடியவர்களாக இல்லாமல் விரையப்படுறதால் என்ன செஞ்சாங்க, காரியம் இப்படி இருக்கிறதா என்று என்ன சொன்னாங்க, அவங்க சொல்றது இவங்க சொல்றதையும் எதுல இருந்து ஆராய்ச்சி பார்க்காங்க, வேத வசனத்தின்படி இவங்க சொல்றாங்களா, இவங்க வேத வசனத்தின்படி நம்ம நடத்துறாங்களா, தேவனுடைய வசனத்தின் ஒழுங்குகளுக்குள்ள இருக்குதா அப்படின்னு ஆராய்ச்சி பார்த்தாங்கன்னா யாரு சரியானவர்கள் என்பதை கண்டுகொள்ள. அப்போ வழி எங்கன்னா இந்த விதமான பேதையான உள்ளம் படைத்தவர்களாக நாம் இருக்கக்கூடாது. அடுத்து நம்ம பார்க்கும்போது இரண்டாவதாக பார்க்கும்போது வசனம் 13 வாசிப்போம். வசனம் 13, அதாவது மத்தேயு 8:13. கற்பாறையின் மேல் விதிக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்போ கற்பாறை நிலம் என்பது அங்கே அதிகமான மண்ணில், மண் எப்படி உருவாகிறது என்று சொன்னால் பாறைகளாக இருந்து அதிக வெப்பத்திலும் மழையிலும் அடிபட்டு அதை நாங்கள் நொறுங்கி அதுக்கப்புறம் தூள் தூளாக மலையிலிருந்து உருண்டோடி கல்லோடு கல்லாடு மோதி இப்படி கற்கள் ஒன்றோடு ஒன்று மோதுவதன் மூலமாக வெப்பத்திலும் பனியிலும் குளிரிலும் காற்றிலும் அடிக்கப்படுவதன் மூலமாக அந்த கற்பாறைகள் நொறுங்கி 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 தான் மண்ணா மாறும், நன்றாக மாறும். அப்போ இந்த நிலத்துல வந்து கற்பாறைன்னா அந்த உள்ளம் சரியாக நொறுக்கப்படவில்லை, நொறுக்கப்படாத பண்படுத்தப்படாத இருதயம். அந்த இருதயத்துலதான் கல் போன்ற காரியங்கள், கடினமான இருதயம், பக்குவப்படாத பண்படாத அந்த இருதயங்கள் என்ன செய்யுது, முதல்ல ஒரு வார்த்தையை அவளோட அது பிடிச்சிக்கிது, அதுக்கப்புறம் அந்த வசனத்தின் துன்பம் வந்துட்டுனா உடனே டக்குன்னு அதுல இருந்து விலகி எளிதான பாதையிலே பின்பற்றி செல்லுது. அது வசனத்துக்கு மாறாக இருந்தாலும் சரி, மொத்தத்துல என்ன, ஆசீர்வாதத்தை மட்டும் பெற்றுக்கொள்ளணும். ஏதாவது துன்பம் வந்தா டக்குன்னு விலகக்கூடிய மனது இருந்தால் அது கற்பாறை நிறங்கள், அதான் பண்படுத்தப்படாத இருதயங்கள். நம்ம இருதயம் பண்படுத்தப்படணும், தேவனுடைய வசனத்தினால பண்படுத்தப்படணும். தேவனுடைய வசனம் வந்து நமக்கு சொல்லும் போது நம்ம ஒரு காலகட்டத்துல பல காரியங்கள் இது சரி இது சரி அதுதான் சரி இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்போம். ஆனா வேத வசனம் இப்படி இருக்கக்கூடாது, அல்லது இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது வேத வசனத்தோடு நம் இருதயத்தை ஒப்பிட்டு நம்முடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்வதுதான் நொறுக்கப்படுதல், நம்முடைய சிந்தனைகளை மாற்றிக்கொள்ளுதல். அப்போ வேத வசனம் இப்படிதான் சொல்லுது, நாம இப்ப இதுதான் சரின்னு நினைச்சிருந்தோம், இதுதான் நல்லதுன்னு நினைச்சிருந்தோம், ஆனா வேத வசனம் அது சரியில்லைன்னு சொல்லுது, அப்ப நம்மள மாற்றிக்கிடுவோம். அப்போ அந்த ஆத்துமா அங்கே உடைபடுகிறது, விரும்பாத ஒன்றுக்கு அது உட்படுகிறது.
இவ்விதமாக பல நொறுக்குதல் ஏற்பட 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 அந்த பாறைகள் எல்லாம் நொறுங்கி மண்ணாகும் போது அங்கதான் தேவனுடைய வசனம் செழித்து வேருண்டி உறுதியாக நிலைத்து வளர முடியும். ஆசீர்வாதங்களை மட்டும் எதிர்பார்த்திருந்தால் தேவனை பின்பற்ற முடியாது. துன்பங்கள் வரும்போதும் சரி, சோதனைகள் வரும்போதும் சரி, ஒருத்தங்கள் வரும்போதும் சரி, அதுல உறுதியா நிற்கக்கூடிய மனது இருந்தால்தான் தேவனுடைய வார்த்தை வரும்போது பிசாசானவன் அந்த வார்த்தையில நிற்க முடியாதபடி நமக்கு போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் ஓத்திரங்களையும் கொண்டு வருவான் பல வகையில. அதை தாங்கித்தான் ஆகும். அது தாங்கக்கூடிய இருந்தா தான் அந்த வசனத்துக்கு நம்ம கவனம் கொடுக்க முடியும். அடுத்து நம்ம பார்க்கும் 3வது வகையான நிலம், 14வது வசனம். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட பாருங்க, இங்கு வசனம் ஒண்ணுதான். வழி அருகே விழுகிற வசனமும் ஒண்ணுதான், பாறை நிலத்துல விழுகிற வசனமும் ஒண்ணுதான், முட்புதர்ல விழக்கூடிய வசனமும் ஒண்ணுதான், நல்ல நிலத்துல விழக்கூடிய வசனம் ஒண்ணுதான். ஆனா விழுகிற நிலத்துக்கு தகுந்த மாதிரி பலன் கொடுக்குது. இப்ப இந்த நிலத்துல என்ன பாக்குறோம்னா முட்புதர்கள். முட்புதர்கள் என்பது என்ன? ஒரு நிலத்துல விவசாயம் இருக்கணும்னா நமக்கு நன்றாக தெரியும். அதுல உழுவாங்க, அதுல எல்லா பழைய செடிகள் பழைய எல்லாவற்றையும் ஃபுல்லா எடுத்து போட்டுட்டு மண்ணு மட்டும் இருக்கிற மாதிரி வச்சு அதுக்கப்புறம் அதுல தண்ணி பாய்ச்சி பின்பு அதுல விதைய நடுவாங்க. இப்ப முட்புதர்கள் இருக்குது. முட்புதர்கள் என்பது எதை குறிக்கிறது பாருங்க? பிரபஞ்சத்துக்குரிய கவலை, தொழிலை பற்றிய கவலை, குடும்பத்தை பற்றிய கவலை, பிள்ளைகளை பற்றிய கவலை. அக்கறை என்பது வேறு, கவலை என்பது வேறு. அக்கறை இருக்க வேண்டும், கடமை இருக்க வேண்டும், பொறுப்பு இருக்க வேண்டும். ஆனா கவலை இருக்கக்கூடாது. கவலை என்பது அவிசுவாசத்தின் அறிகுறி. ஆண்டு செய்ய மாட்டாரோ என்று நினைப்பதனுடைய அறிகுறி, அடையாளம். அப்போ பிரபஞ்சத்துக்குரிய இந்த உலகத்துல நம்ம வாழ்வதற்கான என் வாழ்க்கை எப்படி இருக்கு, தொழில் இருக்கும், அப்படி இருக்கு, இந்த உலகத்துக்குரிய கவலைகள் நம்முடைய இருதயத்துல நிறைந்திருந்தால் தேவனுடைய வார்த்தைகள் கிரியை செய்ய முடியாது. அதுக்கப்புறம் 2வது பார்க்கிறோம், ஐஸ்வர்யம், பணத்தின் மீதான பற்று அதிகமாக இருந்தால், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், ஐஸ்வர்யத்தின் மீது நாட்டம் நம்முடைய இருதயத்துல நிறைந்து இருந்தால் அங்க வசனம் கிரியை செய்ய முடியாது. அதுக்கப்புறம் சிற்றின்பம். சிற்றின்பம் என்று சொன்னா இந்த உண்ணுவதில் இன்பம், உடுப்பதில் இன்பம், இன்னும் பலவிதமான இச்சையான மோக இன்பம், பலவிதமான அசுத்தமான இந்த காரியங்களை குறித்த இன்பங்கள், பல்வேறு வகையான உலக இன்பங்கள். இந்த இன்பங்கள் நம்முடைய இருதயத்துல அதன் மீதான ஆசைகள் இருக்குமானால் நம்ம இருதயத்துல இதனுடைய வசனம் கலை கொடுக்க முடியும். அப்ப இருதயத்தை இந்த நம்முடைய இருதயத்துல உள்ள கவலைகளை நம்மளை எடுத்து நீக்கி ஆண்டவரை நம்பி வாழ கத்துக்கிறது. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யத்தை சேர்த்து வைக்கணுங்கிற கவலை இல்லாம கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மளை நடத்துவார், நம்முடைய தேவையை போஷிப்பார். அதுக்கப்புறம் உலகத்துல நம்ம அதை அனுபவிக்கணும், இதை அனுபவிக்கணும், அதை அனுபவிக்கணும், இதை அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஆசைகளை எல்லாம் விட்டுவிட்டால் நம்ம வாழ்க்கைக்கு எது என்னென்ன நேரத்தில் எப்படி தேவையோ அதை எல்லாத்தையும் கற்றுத்தரும். அப்ப இந்த ஆசைகளால் சிற்றின்பங்களால் நம்முடைய இருதயம் நிறையாமல் இருக்கும் பொழுது இந்த கலைகளை முட்புதர்களை நம்முடைய இருதயத்திலிருந்து பிடுங்கி எடுத்தால், அப்ப இந்த முட்கள் நிறைந்திருந்தால் அதுல தேவனுடைய வார்த்தைகள் பலன் கொடுக்க முடியாது என்று நாம் பார்க்கிறோம். அப்போ 2வது நம்ம இப்ப பார்க்கிறோம். இப்ப கடைசியாக ஒரு நல்ல நிலம். இந்த நல்ல நிலம் எப்படி உருவாகுது? வழியருகான நிலமானது நல்ல நிலமா மாற முடியும். வழியருகாங்கன்னா எல்லாரும் சொல்வதையும் கேட்காம தேவனுடைய வார்த்தை சொல்வதை மட்டும் கேட்டுக்கிட்டு அது யார் வழியாவும் வரலாம். அது தேவனுடைய வார்த்தையா இருக்கும் பட்சத்திலே அந்த இடத்துல அப்போ தேவனுடைய வார்த்தையை நீங்க தெளிவா அறிந்திருந்தால்தான், அதுக்குதான் அதுக்கு முன்னாடி எல்லா ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின வசனம் நீங்க தெளிவா அறிந்திருந்தாதான் இவர் கொடுப்பது சரியான வசனத்தை கொடுக்கிறாரா, அது திருச்சி சொல்லுகிறாரா, தனக்கு ஏற்ற மாதிரி மாற்றி சொல்லுகிறாரா என்பதை எல்லாம் நம்ம கண்டுகொள்ள முடியும். அப்போ அவ்விதமாக தேவனுடைய அந்த எல்லாரும் பேச்சையும் கேட்காம தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில சொல்வதை மட்டும் கேட்டால் வழியருகான நிலம் போட்டவர்கள் நல்ல நிலமாக மாறுவார்கள். அப்போ நம்ம வாழ்க்கையில பலவிதமான சோதனைகள் வருகிறது. வசனத்தின் நிமித்தமாக ஓத்திரங்கள் சோதனைகள் வரும்போது அதை தாங்குவோம் என்று சொன்னால், ஓத்திரத்தை கண்டு அஞ்சாமல் அதை ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் கற்பாரி போன்ற நிலமாகிய அந்த நிலமானது நல்ல நிலமாக மாறுகிறது. அப்புறம் ஒரு நிலத்துல முள்புதர் இருக்குது, உலகத்தை பற்றிய கவலைகள், சிற்றின்பங்கள், ஐஸ்வர்யம், இதெல்லாம் நம்ம இருதயத்திலிருந்து நீக்க 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 அந்த நிலமானது நல்ல நிலமாக மாறும். இப்ப நம்ம பார்க்க இந்த நல்ல நிலத்தை பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 15வது வசனத்துல நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயம். பாருங்க, நம்ம இருதயத்துல உண்மை இருந்தால், எப்பொழுதுமே நன்மை செய்ய விருப்பம் இருந்தால், எல்லாருக்கும் நன்மை செய்யணும் அப்படிங்கிற நன்மையானவைகளின் மீது விருப்பம்,
அதுக்கப்புறம் உண்மையான இருதயம், உண்மை நம்ம இருதயத்திலே உள்ளத்திலே உண்மையா இருக்க விரும்புகிறீர், அந்த கர்ணத்திலே ஞானத்தை வைத்து. தேவனுடைய வீட்டில் அவன் எங்கும் உண்மை இல்லை. உண்மை, தேவனுக்கு உண்மை. அதே போல குடும்பத்திற்கு உண்மை, கணவனுக்கு உண்மை, தேவன் நமக்கு கொடுத்த சத்தியத்திற்கு உண்மை, தரிசனத்துக்கு உண்மை. இந்த விதமான உண்மைகள் நம்மிடத்தில் இருக்கும்போது அந்த உண்மையுள்ள இருதயம் எதுவோ அது தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய வசனத்தினால நிறைவான பலனை அந்த இருதயம் கொடுக்கும். இவ்விதமான ஒரு நிலமாக நாம் மாற வேண்டும் என்பது என்றால், இது இந்த நல்ல நிலமாக மாற்றுவது தேவனுடைய வார்த்தை தான் மாற்றப் போகிறது. ஆனால் அதைத்தான் அங்க சொல்றாங்க. இப்ப அடுத்து நம்ம வர்றோம். இப்ப நம்ம பற்றி நம்ம பார்த்துட்டோம். இப்ப நம்ம அதை கேட்கிற விதம் எப்படி? வசனம் 18 வாசிக்கலாம். போதும். கேட்கிற விதத்தை குறித்து ஏனோ தானும் கேட்காம இந்த வார்த்தையின் அர்த்தத்தை சரியாக உணர்ந்து இதை வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு கேட்க வேண்டும். ஏதோ நடத்துறாங்க, ஏதோ செய்தி கொடுக்குறாங்க, ஏதோ கேட்டு அப்படி போய்கிட்டு இருக்கோம்னு இல்லாம, என்ன செய்தி, இதனுடைய அர்த்தம் என்ன, இதனுடைய நோக்கம் என்ன, இதுல நான் எப்படி இருக்கிறேன், இது என் வாழ்க்கையில் கை கொள்ற அளவுக்கு இருக்குதா, ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துறது எல்லாம் எனக்கு தெரியுமா, இதை நான் அறிந்திருக்கிறேனா, அல்லது அறிவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அப்போ ஒவ்வொரு கூட்டத்திலையும் ஒவ்வொரு செய்திகளையும் கேட்டு கேட்டு திரும்ப 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 வச்சு ஒவ்வொரு காரியத்தை புரிந்து கொள்வது, இப்படியெல்லாம் நான் அந்த கேட்கிற விதத்துல நான் என்ன மாற்றினா, இந்த வார்த்தை நான் ஒரு வேளை வலியருகான நிலம் போனவனா இருந்தாலும், உட்புதரை போன்ற முட்புதர்கள் நிறைந்த நிலமாக இருந்தாலும், பாறை நிலமாக இருந்தாலும், அது என்னை நல்ல நிலமாக மாற்றிவிடும். கேட்கிற விதத்துல நான் மாறிவிடுவேன். கேட்கிற விதம் என்ன? நல்லா கேட்கணும், வசனத்தை கேட்கணும், அர்த்தத்தை உணரணும், என்னை மாற்றிக்கொள்ளணும்ங்கிற நினைப்போடு கேட்கணும், எண்ணத்தோடு கேட்க வேண்டும். அடுத்து நம்ம பார்க்கிறோம், 21வது வசனத்துல பார்க்கிறோம். அதற்கு அவர் கேட்டு அதின்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சோதரமாயிட்டு. அதாவது ஒரு வசனத்தை கேட்கிறோம், புரிந்து கொள்றோம், நமக்கு தெரிஞ்சுட்டு அதை என் வாழ்க்கையில கடைபிடிச்சு, அதை கடைபிடிக்கும் போதுதான் அது என்ன மாட்டோம். 2 விஷயம், கேட்கிற விதம், 2வது கேட்டதின்படி செய்வது. இந்த 2ம் தான் என்னை நல்ல நிலமாக மாற்றுகிறது. நான் நல்ல நிலமாக மாறும்போது தேவ ஆவியானவர், தேவனால் என்னில் விதைக்கப்படுகிற வசனங்கள் எல்லாம் என்னிலே கனி கொடுக்க எனக்கு என்னை பலன் கொடுக்க வைக்கின்றன. என்னிலே நான் கனி கொடுக்க ஆரம்பிக்கின்றேன். தேவனுக்கு பலனும் நான் ஆயிருக்கிறேன். தேவனுக்கு பலன் கொடுக்கிற நிலம் என்ன செய்யப்படும்? எபிரேயர் வாசிக்கிறாங்க என்ன, அதற்கேற்ற பலன் கொடுக்கிற நிலமானது என்ன செய்யப்படும்? தேவனால் ஆசீர்வாதம் பெறும் என்று நான் பார்க்கிறேன். ஆறாம் அதிகாரம் 7வது வசனம். எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற முளைக்கும் நிலமானது ஆசீர்வாதம். அப்போ நம்ம தேவனுக்கு பலன் கொடுக்க ஆரம்பிக்கும் போது தேவனை நம்மை ஆசீர்வதிக்கின்றார், இடத்திலும் பரத்திலும் ஆசீர்வதிக்கின்றார். கர்த்ததாமே அவ்விதமான ஆசீர்வாதமான ஒரு நிலமாக, தேவனுடைய வசனங்களுக்கு ஏற்ற நல்ல பலனை கொடுக்கும் நல்ல நிலமாக நாம் அனைவரும் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் கர்த்தருடைய பந்திக்கு கடந்து செல்வோம்.